பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒருவர் தன்னை ஆய்வாளராக இந்த மண்ணில் நிறுவிக்கொள்ள விரும்பினால் அவர் வெளியிடுகின்ற செய்திகள் மிகுந்த தரவுகளோடும் நம்பகத்தன்மையோடும் கூடிய செய்திகளாக இருக்க வேண்டும். இல்லைங்க, நான் ஒரு ஆய்வாளராக காட்டிக்கொள்வேன், ஆனால் நான் வெளியிடுகின்ற செய்திகளில் நம்பகத்தன்மையோ தரவுகளோ இருக்காது, நிறைய உள்நோக்கமும் அதற்கு பின்னாடி காரண காரியமும் இருக்கும் என்றால் அவர் பதிவு செய்கின்ற வெளியிடுகின்ற அந்த செய்திகளே அவரினுடைய நம்பகத்தன்மையும் அவருடைய உள்நோக்கத்தையும் வெளியில் காட்டிடும் அப்படிங்கிறது தான் செய்தி. இந்த காணொலி பதிவினுடைய முகப்பு படத்தை பார்க்கும் பொழுதே நாம் எது குறித்து பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய செயலாளராக இருக்கின்ற திரு விஜயராகவன் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பெறுகிறார். அந்த வழிகாட்டு நெறிமுறை என்னென்னா, மருதமலை முருகன் கோயிலில் வர இருக்கின்ற 4ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குடமுழுக்கு குறித்தான வழிகாட்டு நெறிமுறை. இப்போ இந்த வழக்கு குறித்து திரு பாரிசாலன் அவர்கள் ஒரு பதிவு செய்கிறார். அவர் என்ன பதிவு செய்தார், அவர் எதற்காக பதிவு செய்தார், அவர் எதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மீது இவ்வளவு உள்நோக்கத்தோடு செய்திகளை வன்மத்தை வெளியிடுகிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கு இடையில இந்த வழக்கு இருக்கு இல்லையா, நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை செயலாளராக இருக்கின்ற திரு விஜயராகவன் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பெற்றார் இல்லையா. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது நேற்று இந்த வழக்கு குறித்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வழிகாட்டு நெறிமுறைன்னா, மருதமலை முருகன் கோயிலில் நீங்கள் கட்டாயம் தமிழ் மொழி வழியில் குடமுழுக்கு செய்யணும். தமிழ் மொழியில் குடமுழுக்கு செய்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் அவங்கள இது மாதிரி மனு கொடுக்க சொல்லி அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே 2020 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இதுவரையிலையும் அரசு ஒரு பொதுவான முடிவுக்கு வரலையே, எதற்காக நீங்கள் பொதுவான முடிவுக்கு வராமல் இருக்கிறீங்க? 2020 இதே நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி தொடுத்த அந்த வழக்கில் ஒரு பொதுவான தீர்ப்பு வந்த பிறகும் அதற்கு எதற்காக நீங்கள் ஒரு பொதுத்தன்மைக்கு முடிவுக்கு தள்ளப்படாமல் அல்லது முடிவு எடுக்கப்படாமல் இருக்கிறீங்க? நீங்கள் 16ஆம் தேதி இதற்கான பதில்களை சொல்லணும்னு சொன்னதோடு வர இருக்கின்ற 4ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குடமுழுக்கு முழுக்க முழுக்க தமிழ் மொழிக்கு சமமான பங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது நேற்று உயர்நீதிமன்றம் சென்னையினால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை. இந்த வழிகாட்டு நெறிமுறை குறித்து திரு பாரிசாலன் தன்னுடைய குழுவில், அதாவது பகிரி குழுவில் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. என்ன செய்தியை பதிவு பண்ணுறாருன்னா, அதுக்கு இடையில நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தமிழ் வழியில் குடமுழுக்கு பெறப்பட்டது மருதமலை முருகன் கோயிலில் அப்படின்னு செய்திகள், இந்த கிளிப்பெல்லாம் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்தும் அறிக்கையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இடையில போய் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பகிரி குழுவில் ஒரு செய்தியை பகிர்றாரு. என்ன செய்தினா, இல்லை இது நாம் தமிழர் கட்சி எடுத்த முழுமுதற் முயற்சினால் கிடைக்கப்பட்ட தீர்ப்பு இல்லை, இது சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் கொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதில் நாம் தமிழர் கட்சி தன்னை இணை மனுதாரராக இணைத்து கொண்டது அப்படின்னு பதிவு பண்ணதோடு, நீங்கள் பொதுவெளியில் இது குறித்து பதிவு செய்யும் பொழுது இது நாம் தமிழர் கட்சியினால் பெறப்பட்ட தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க, இந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி தன்னை இணைத்து கொண்டது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய உள்நோக்கமுடைய செய்தி. ஏன்னா இந்த வழக்கு குறித்து முழுமையாக தெரிந்தவர்கள் அல்லது இந்த வழக்கு குறித்தான போக்கு கடந்த 5 வருட காலத்தில் இந்த வழக்கு குறித்து அணுகிறவங்களுக்கு தெரியும். ஆனால் பாரிசாலனுக்கு தெரியுதா தெரியலையா, ஒருவேளை தெரியாட்டினா அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே பாரிசாலனுக்கு தெரியும். ஆனால் பாரிசாலன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கிரெடிட் கிடைச்சிடது கூடாது. ஏன்னா அவங்க உழைச்சிருந்தாலுமே, அவங்க நீதிமன்றம் போயிருந்தாலும், ஆனால் போகிற போக்கில் இல்லைங்க இது அவங்க வாங்கின தீர்ப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த உளவியல் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய சிக்கலானது அப்படிங்கிறதான். சரி, இது நாம் தமிழர் கட்சி தொடுத்த வழக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதன் பிறகு இதனுடைய வரலாறு, 5 வருட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதன் பிறகு பாரிசாலன் எதற்காக இது சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் மிக தெளிவாக தனித்தனியான ரிட் பெட்டிஷன் நம்பர் போட்டிருக்கிறாங்க, தனித்தனியான ப்ரேயர் இருக்குது, தனித்தனியான அஃபிடவிட்
அஃபிடவிட் இருக்கு. இதை உண்மையிலேயே பாரிசாலன் வந்து வேண்டுமென்றால் ரெண்டோட சுரேஷ் பாபு அவர்களுடைய அஃபிடவிட்டையும் எடுத்துருக்கலாம், நாம் தமிழர் கட்சியினுடைய விஜயராகவன் தொடுத்த அஃபிடவிட்டையும் எடுத்துருக்கலாம். ரெண்டு அஃபிடவிட்டையும் எடுத்து பார்த்துட்டு சரி இப்போ கோர்ட்டு கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வந்து க்ளோசர் டு, அதாவது எதற்கு நெருக்கமான டைரக்ஷனாக இருக்கு. விஜயராகவன் கொடுத்த அஃபிடவிட்டில் கேட்கப்பட்ட பிரேயருக்கு நெருக்கமாக வந்து கோர்ட்டு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கா, அல்லது சுரேஷ் பாபுங்கிற ஒரு கேட்ட பிரேயருக்கு நெருக்கமான டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தா இவர் உண்மையிலேயே வரலாற்றை தெல்ல தெளிவாக ஆய்வு செய்து அணுகுகிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யார் இந்த சுரேஷ் பாபு, யார் இந்த விஜயராகவனை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சுரேஷ் பாபுங்கிற ஒரு யார், அவர் என்ன பிரேயரில் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து இந்த சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் வந்து இங்கே பேரூர் ஆதீனத்தை சேர்ந்த ஒரு சிவாலய ட்ரஸ்டுடைய மெம்பராக இருக்கிறாரு. அவர் என்ன வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயராகவன் தொடுத்த வழக்குக்கு பிறகு அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மருதமலை முருகன் கோயிலில் வர 4ஆம் தேதி குடமுழுக்கு இருக்குது, இந்த குடமுழுக்கு வந்து தமிழ் வழியில் நடத்தணும், இவங்க தமிழ் வழியில் நடத்துகிற மாதிரி எந்த செய்திகள் இல்லை, இப்போ இருக்கின்ற நடைமுறையின் அடிப்படையில் நாங்கள் போய் மனு கொடுக்கும் பொழுது தமிழ் வழி முறையில் குடமுழுக்கு நடத்துவதற்கு எங்கள்கிட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க, நாங்கள் இதற்காக மனு கொடுத்துருக்குறோம், நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் பேரூர் ஆதீனத்துக்கு உட்பட்ட அந்த பயிற்சி பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துவதற்கு, அதனால் இந்த மருதமலை முருகன் கோயிலில் நடக்க இருக்கின்ற குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் யார் திரு பாரிசாலன் அவர்களே யார் இந்த ப்ரேயரை கேட்டிருக்காங்கன்னா திரு சுரேஷ் பாபு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சுரேஷ் பாபுனால தான் இந்த வழக்குக்கு இந்த டைரக்ஷன் கிடச்சிச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் கேட்டிருக்கிற ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் ரிட்டு மனு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க, இல்லாட்டினா டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வழக்கறிஞர்கிட்டேருந்து கேட்டு ரிட் நம்பரை போட்டு வாங்கி படிங்க, தயவு செய்து படிங்க. அப்போது இதுதான் அவர் கேட்ட ப்ரேயர். அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தொடுத்த அந்த வழக்கில் என்ன ப்ரேயர் கேட்டிருக்குங்கன்னா, நாங்கள் 2020 வந்து ஒரு தீர்ப்பை பெறுகிறோம், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஒரு வழக்கு தொடர்ந்து பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு வந்து தமிழ் வழியில் நடக்கணும்னு ஒரு தீர்ப்பை பெறுகிறோம், இது வந்து 2020 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடந்த குடமுழுக்கு முந்தைய நிகழ்வில் நாங்கள் பெறுகிறோம். அதே வருடம் வந்து இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான பாசறையின் சார்பாக வழக்கு தொடுத்து ஒரு டைரக்ஷனை பெறுறோம். அந்த 2020 கடைசியில் பெறப்பட்ட அந்த டைரக்ஷனின் அடிப்படையில் என்ன நீங்கள் சொல்கிறாங்க, சென்னையில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் அவர்கிட்ட ப்ரேயர் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் தொடுத்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பு என்னென்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலில் கட்டாயம் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும், இது மீறுகின்ற கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும்னு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2 பேருமே கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது விஜயராகவன் தொடுத்த வழக்கிலையும் நாம் தமிழர் கட்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடுத்து வெற்றி பெற்ற அந்த வழக்கினுடைய ரிட் நம்பரை கொடுத்து அந்த ரிட்டு அடிப்படையில் பெறப்பட்ட தீர்ப்போட நகலை கொடுக்குது. அதே போல் இவர் சொன்னார் இல்லையா, சுரேஷ் பாபு தான் இதை பெற்றாருன்னு, இவர் என்னன்னா முழுக்க எங்களுக்கே கொடுங்க அப்படிங்கிறீங்க. அதாவது பேரூர் ஆதீனத்திற்கு உட்பட்ட அங்கே இருக்கின்ற ஓதுவாருக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு கேட்குற சுரேஷ் பாபு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி பெற்ற அந்த தீர்ப்பை கோட் பண்ணி கேட்குறாரு. அவருடைய ரிட் பெட்டிஷனுடைய டீட்டெயிலே இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் தான் கோர்ட்டுக்கு இது வழக்கு போகுது. அதாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், பொது நலமான ஒரு வழக்கை அவங்க பார்க்கும் பொழுது என்னென்னா, ஒத்த சார்புடைய அல்லது ஒத்த பிரேயருடைய அல்லது ஒத்த தீர்ப்பை கோருகின்ற ஒரு வழக்கை வந்து கிளப் பண்ணிடுவாங்க. கிளப் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஒரே வழக்காக கருதி தான் விசாரிச்சுட்டு தீர்ப்பை வழங்குவாங்க. அப்போது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கும் சரி என்ன மாதிரி வழக்கு வந்தது, எப்படி அதை கிளப் பண்ணி விசாரிச்சாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பார்வையாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது, பாரிசாலனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.
என்னன்னா இப்போ 2020 வந்து தஞ்சை பெருவுடையார் குடமுழுக்கு நடக்க போகுது. அப்போ வந்து நாம என்ன பண்றோம்னா, போய் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணும், சிவனுக்கு வந்து தமிழ் வழியில தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு ரிட் பெட்டிஷனை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பதிவு பண்றோம். அதே போல தீரன் திருமுருகன்கிறவரும் வழக்கறிஞராக இருந்த சகோதரர் தீரன் திருமுருகனும் ஒரு வழக்கை பதிவு பண்றாரு. இப்போ இது வந்து தீரன் திருமுருகன் வழக்கு எண், அந்த எண் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 2 நம்பருக்கு முன்னாடி வந்துடுது. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி வரும் பொழுது முதல் நாள் வந்து தீரன் திருமுருகன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கானது அந்த விசாரணைக்கு முடிஞ்ச பிறகு மறுதேதி இல்லாம அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிடறாங்க. இந்த வழக்கை யாரு? தீரன் திருமுருகன் தொடர்ந்த வழக்கை. அடுத்து நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி தொடுத்த வழக்கு போகும்போது ஒரு விசாரணைக்கு போகிறாங்க. விசாரணைக்கு போகும்பொழுது நிறைய தரவுகளோடு, நிறைய படங்களோடு, நிறைய செய்திகளோடு கொண்டுட்டு போய் நம்ம ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணி வாதாடும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை வந்து தீர்ப்பை தள்ளி வைக்க முடியல அல்லது ஒத்தியும் வைக்க முடியல, இந்த தேதிக்குள்ள கவர்மெண்ட்டோட இந்து சமய அறநிலையத்துறை வந்து இதற்கான பதிலை சொல்லணும்னு சொல்லி 2ஆவதை வந்து ஹோல்டப் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில இது வந்து இந்த தேதிக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இடையில ஐயா மணியரசன் அவர்களும் வந்து அவர்கள் தரப்புல ஒரு வழக்கை கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. இது 3 வெவ்வேறு வழக்குகள், ஜாயிண்ட் பெட்டிஷனும் கிடையாது, இண்டிவிஜுவல் பெட்டிஷனரா போறாங்க. அப்ப என்னன்னா, இவர் முன்னாடி கொடுத்தாரு, இவர் பின்னாடி கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்துக்கு பிரச்சனை இல்லை. என்ன கேட்குறாங்க, என்ன தீர்ப்பை கேட்குறாங்க, என்ன இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுங்கிறத அடிப்படையில் அந்த 3 பெட்டிஷனையும் கிளப் பண்ணி தான் உங்களுக்கு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு வருது எங்க? இது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து வந்த தீர்ப்பு வந்து 3 பெட்டிஷனையும் கிளப் பண்ணி தான் வந்தது. சரிங்களா? அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அப்போ உயர்நீதிமன்றம் வந்து எந்த இதுக்கு இவருக்கு தான் கொடுத்தாங்க, அவருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்ற நடவடிக்கை குறித்தோ அல்லது வழக்கு குறித்தோ, வழக்கை அவங்க எப்படி கையாளுவாங்கிறது குறித்தோ எந்தவித அடிப்படை புரிதலும் மற்றவர்கள் பேசுகிற பேச்சு. அதன் பிறகு இன்னொன்று வரேன். 2020 கடைசியில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வழக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக இருந்த அப்பொழுது கரூர் மண்டல செயலாளராக இருந்த திரு ரமேஷ் அவர்கள் பேரில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறோம். அது நம்ம தான் தொடுக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே வந்து தஞ்சாவூர்லேருந்து அங்கே போய் வழக்கு தொடுக்க முடியாது, கூடாது அப்படிங்கிறதுன அடிப்படையில் அந்த ஊரில் இருந்த ஒரு பொறுப்பாளர் பேரில் வந்து வழக்கு தொடுக்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து வழக்கு வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இருக்கணுமே ஒழிய என் பேரில் தான் வரணும்னா எல்லா நீதிமன்றத்திலையும் என் பேர்லேயே வழக்கு போட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், கரூரில் இருக்கின்ற ஒரு பொறுப்பாளர் பெயரில் தான் அங்கே நடக்க போகிற கோயிலுக்கு வந்து தீர்ப்பு பெறணுன்ட்டு வழக்குக்கு போகிறோம். அதே போல் கரூரில் தான் நம்ம வந்து ஒரு பொதுவான தீர்ப்பை பெறுகிறோம். இப்போ இதுதான் இந்த தீர்ப்புக்குன்னு அடிப்படையில். இப்போது நான் இந்த ரிட் பெட்டிஷனில் அவங்கவுங்க ப்ரேயர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதாவது இவர் சொல்கிறார் இல்லையா, சுரேஷ் பாபு பெற்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவருடைய ப்ரேயர் என்ன, அவருடைய ரிட் பெட்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே போல் நம்ம அதாவது வழக்கறிஞர் விஜயராகவனுடைய ப்ரேயர் என்ன, பெற்ற தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் தான் இந்த தீர்ப்பை பெற்றாரு அப்படின்னு சொல்லி திரு பாரிசாலன் அவர் சொல்லியிருக்கிறாரு. சுரேஷ் பாபு அவர்களுடைய அஃபிடவிட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸை கோட் பண்ணியிருக்கிறார். 14 பாயிண்ட்ஸ்லுமே இந்த பொதுவாக நடத்தணும், தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள கோயில்களில் தமிழ் வழியில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் பதிவு பண்ணலை. இந்த 14 பாயிண்ட்ஸ்லையுமே எங்கள் ஆதீனம் இருக்குது, எங்கள் ஆதீனத்துக்கிட்ட பயிற்சி பெற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, பயிற்சி பெற்ற ஆட்களின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து இவ்வளோ வசதிகள் இருக்குது, இந்த மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கில் மட்டும் எங்களுக்கு வந்து சம பங்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பேரூர் ஆதீனத்தின் தரப்பாக திரு சுரேஷ் பாபு வைக்கிறாரு. அவர் கோட் பண்ண பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்டு கோட் பண்ணியிருக்கிறாரு. அந்த 14 பாயிண்ட்டில் 6வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு எண் 19-115 17-750 ஆஃப் 2020, அதாவது 17-750 19-115 இந்த வழக்கின் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்ப்பை வந்து கோட் பண்ணுறாரு. இப்போ 17-750 யாருக்கு தொடுத்த வழக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கரூர் மண்டல செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் மூலமாக தொடுத்த வழக்கு, அந்த வழக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இதே கருத்தோட இன்னொரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கையும் கிளப் பண்ணி 2 வழக்குக்கும் சேர்த்த தீர்ப்பாக 2020 என்ன சொல்றாங்க,
கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வழக்கு தீர்ப்பை சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் பாபுக்கு முன்னாடியே தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை கோட் பண்ணுற தீர்ப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத திரு பாரிசாலன் புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல. அடுத்து நம்ம இங்கே வந்துடுவோம். விஜயராகவன் வந்து என்ன தொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், விஜயராகவனுக்கு வந்து அந்த ப்ரேயர் டீட்டெயில் எல்லாமே பதிவு பண்ணி ஏற்கனவே நாங்கள் போன இது கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலையும் சரி, தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் சரி, நாம் பதிவு பண்ண அந்த வழக்கின் அடிப்படையில் நான் தான் வந்து ஒரு ப்ரேயரை ரெடி பண்ணி அனுப்புகிறேன். யார்? வழக்கறிஞர் விஜயராகவனுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வழக்காக தொடுக்கணும், செந்தில்நாதனே போய் வழக்கு தொடுக்க முடியாதுங்கிறதன் அடிப்படையில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வழக்கு தொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு எழுதி அனுப்புகிறோம். அதில் வந்து விஜயராகவனுடைய ரிட் பெட்டிஷனில் 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்டில் அவர் வந்து 2 முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பை கோட் பண்ணுறாரு. ஒன்று வந்து 19-115 ஆஃப் 2020, 19-115 ஆஃப் 2020 அப்படி ஒன்று. அதன் பிறகு 17-750 ஆஃப் 2020. இது இரண்டுமே ஏற்கனவே நான் சொன்னது தான். அவர் சுரேஷ் பாபு கோட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். சுரேஷ் பாபுக்கு ரிட் பெட்டிஷன் தயாரித்து கொடுத்ததே நம்ம வழக்கறிஞர் தான் அப்படிங்கிறது பாரிசாலனுக்கு தெரியாது. சரி, அதை விட்டுடுங்க. அதன் பிறகு இன்னொரு வழக்கையும் கோட் பண்ணுறாங்க. வழக்கு ரிட் பெட்டிஷன் நம்பர் 1126. 1126 ரிட் பெட்டிஷன் நம்பர் எது தெரியுமா? தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நான் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்ப்பு. அப்போ இதுதான் இந்த விஜயராகவனுடைய ரிட் பெட்டிஷனில் 8 பாயிண்ட். 8 பாயிண்ட்டும் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள கோயிலுக்கு வந்து ஒரு பொதுவான டைரக்ஷன் கொடுக்கணும். எதற்காக நீங்கள் இதுவரையிலையும் 2020 பெறப்பட்ட தீர்ப்புக்கு இதுவரையிலையும் நீங்கள் ஏன் அமல்படுத்தாமல் இருக்கிறீங்க? இது எல்லா விவரத்தையும் கோரி இப்போ இருக்கிற மருதமலை முருகன் கோயிலிருந்து நீங்கள் இதை தொடங்கணும்னு சொல்லுது. அடுத்து இதில் வந்து சுரேஷ் பாபு கொடுத்த வழக்கில் எந்த 14 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்லையும் தமிழ்நாடு முழுமைக்கு நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனை கொடுங்கன்னு கேட்கல. இந்த இதை மட்டும்தான் 6 எல்லாத்தையும் சொல்லிட்டு 6வது பாயிண்டில் கூட நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி தொடுத்த வழக்கு கோட் பண்ணி தான் அவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்துடுவோம். இப்போ ஏன் இது போன்ற செய்திகளை திரு பாரிசாலன் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு பாரிசாலனை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சியின் மீதோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் மீதோ மிகப்பெரிய ஒவ்வாமை இருக்குது. அவருக்கு இருக்கிற ஒவ்வாமைக்கு அவர் தான் மருந்து திங்கணுமே ஒழிய அவர் எல்லா இடத்துலையும் மருந்து கேட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கின் மீது இந்த பாரிசாலனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ பாரிசாலன் வெளியிடுகின்ற செய்திகளை எல்லாம் அதில் உள்ள தவறுகளை வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒரு செயலாகவும் இந்த ஐடி விங்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாரிசாலனுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்தில் யாரெல்லாம் தவறு சொல்கிறாங்களோ அந்த தவறு, இது தவறுங்க, இது தாங்க சரி அப்படிங்கிற வேலையை வந்து எல்லா இடத்துலையும் செய்கிறோம். அன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபேக்ட் டேட்டாவை வெளியிடும் பொழுது அந்த டேட்டாவுக்கு வந்து தவறுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஐடி விங்குதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சரி, நீ ஒரு தவறு செய்கிறியா, நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னெல்லாம் மிகப்பெரிய வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் வெளியிடப்பட்ட தகவல் தான் இது. நாம் தமிழர் கட்சியினால் பெறப்பட்ட தீர்ப்பு அல்ல, இது வந்து சுரேஷ் பாபு பெறப்பட்ட தீர்ப்பு என்று ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் அந்த செய்தி அதில் செய்தியிலே போட்ட என்னென்னா, நீங்கள் இப்படி பதிவு பண்ணாதீங்க, இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இணைந்த வழக்குன்னு சொல்லுங்கள், அவங்க தனித்த வழக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னா, அதாவது ஜாயிண்ட் பெட்டிஷனுக்கும் இண்டிவிஜுவல் ரிட் பெட்டிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? அப்போ தெரியாதுன்னா எதற்காக அது குறித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு வெட்டுக்கிளி வந்து தப்பிக்கிட்டே இருக்கும். வெட்டுக்கிளியை பிடிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்து வந்து எந்த டைரக்ஷனில் தவ போகுது அப்படின்னு தெரியாது. அப்போது வெட்டுக்கிளியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியாதோ அதுலேயும் வெட்டுக்கிளி தாவறதே பைத்தியமாக தான் இருக்கும், பைத்தியம் முடிச்சதனமாக தாவும். அப்புறம் வெட்டுக்கிளிக்கே பைத்தியம் முடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பாரிசாலனுடைய செயல்பாடுகள் இருக்குது. ரொம்ப கடுமையான வார்த்தையாக உங்களுக்கு படலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதாவது ஒருத்தருடைய உழைப்பை வந்து போகிற போக்கில்
தான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் நகையாடக்கூடாது. உங்களால் ஒரு 10 பேரோடு சேர்ந்து அமைப்பாக செயல்பட முடியல. சரி, இத்தனை வருட காலம் இருந்தீங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி இதில் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வந்து உண்மைக்கு மாறான செய்தி அப்படியே வந்து பதிவு செய்யறீங்க இல்லையா. நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொது நலம் சார்ந்து ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் ஒரு நீதிமன்றம் போய் அதற்கு ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி ஏதாவது ஒன்றை பெற்றுட்டு இல்லைங்க பார்த்தீங்களா நம்ம பெற்றிருக்கிறோம், நம்ம அளவுக்கு அவங்க இல்லைன்னு பேசினா அதற்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு ஒரு தராதரம் இருக்குது. எதையுமே செய்யாமல் 4 செவத்துல உட்காந்துட்டு நம்ம பேசுகிறத கேட்குறாங்க, அதுவும் நாம் பேசுகிறது, அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வரலாறுன்னு பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் என்ன வேணாலும் பேசுகிறது வந்து நீங்கள் பேசிட்டு போங்க. ஆனால் இந்த வழக்கு 2020 நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி 5 வருடமாக எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ ரொம்ப யோக்கியதையாக உண்மையை பதிவு பண்ணணும்னு நினைக்கிற திரு பாரிசாலன் அவர்கள் இதே மருதமலை முருகன் கோயிலில் தமிழ் வழி குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை துண்டறிக்கை கொடுத்த நாம் தமிழர் கட்சியினரையும் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பினரையும் அடித்து இழுத்துட்டு போய் சிறைப்படுத்தினாங்களே, அது குறித்து ஏதாச்சும் கண்டனமோ கருத்தோ வெளியிட்டிருந்தா நீ ரொம்ப பெரிய யோக்கியன், நீ சொல்றது வந்து சரின்னுதுங்களாம். அப்போ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தானே போய் நின்று அடி வாங்கி சட்டை கிளிப்பட்டு அந்த இடத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது உனக்கு பாராட்ட மனசு இல்லை. அதே போல் நாம் தமிழர் கட்சி பெறப்பட்ட தீர்ப்பை வந்து ஜாயிண்ட் பெட்டிஷன்னு சொல்லி நீங்கள் பதிவு போடுங்கன்னு சொல்கிற அப்படின்னா நீ உண்மையிலேயே வரலாற்று ஆசிரியரா அல்லது வரலாற்று ஆய்வாளராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள விரும்புகிறவரா, அல்லது இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வரலாறுன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால் நாம் இப்போ வந்து பாரிசாலன் உடனே திருந்திடுவார், இந்த பதிவு கேட்ட பிறகு இன்னமேலுக்கு வரலாறு வந்து சரியாக பேசணும்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுவார் அப்படின்னலாம் நம்ம அந்த முடிவுலலாம் இந்த பதிவு பண்ணலை. ஆனால் இந்த பெறப்பட்ட தீர்ப்புக்கு 5 வருடமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம், வழக்காடு மன்றத்திலையும் போராடிக்கிட்டு இருக்கிறோம், வழிபாடு மன்றத்திலையும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் குடமுழுக்கு நடக்குதோ அங்கெல்லாம் போய் மனுவை கொடுத்துட்டு ஏற்கனவே பெறப்பட்ட தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது குறித்தெல்லாம் எந்த பார்வையும், இது குறித்தெல்லாம் எந்த வரலாற்று அறிவும் மற்று தான் பேசுறதை கேட்குற உடனே பாரிசாலன் சொல்லி இதை வந்து பதிவை போட்டுட்டா இங்கே பொறிச்சு அப்படியே மல்லாந்து படுத்துக்குமா? இல்லை நாம் தமிழர் கட்சியை யாரும் நம்பாமல் போயிடுவாங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம், அருவருக்கத்தக்க செயலாக நான் பார்க்குறேன். திரு பாரிசாலன் அவர்கள், அதாவது பொதுவில் இருக்கிறவங்களுக்கு பாரிசாலன் யாருன்னு தெரியாது, பாரிசாலன் என்ன வேலையை செய்கிறாருன்னு தெரியாது. அவர் பேசுறது மட்டும்தான் அவரோட ஃபேஸ்ன்னு நினைக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் ரியல் ஃபேஸ் என்ன, அவர் பேசுறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்த பொழுதும் வந்து இது போன்ற பதிவுகளை திரு பாரிசாலன் தவிர்க்கணும். வரலாறுனா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நடுநிலையோடு எந்தவித சார்பு தன்மையும் மற்றும் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை அணுகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.